வேல்மாறல் பாடல் 23. பழுத்த முது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குருதி வரக்குககை இடித்து வழி காணும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தத்துவத்திற்கு ஜெர்மன் மொழி, காதலை சொல்வது பிரெஞ்சு மொழி, வணிகத்திற்கு ஆங்கில மொழி, வேதத்திற்கு சம்ஸ்கிருத மொழி, பக்திக்கு தமிழ் மொழி என்று உலக வழக்கில் சொல் வழக்கம் உண்டு. தமிழ் ஏன் பக்தி மொழி என்று பெயர் பெற்றது? மற்ற மொழிகள் எல்லாம் பிறந்த வரலாறு வரலாறாக இருக்கும். ஆனால் தமிழ் மொழி மட்டும் பிறந்த இடம் திருமுருகன் திருவருளால் ஆகும். முருகனை பாடத் தொடங்கினால் அவனை பாடும் அனைத்து பாடங்களிலும் தமிழ் என்ற பெயர் கட்டாயம் இருக்கும். மக்களில் கூட ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு என்று அந்தந்த மொழிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதில்லை. ஆனால் தமிழழகன், தமிழ்ச்செல்வன், தமிழரசன் என்றெல்லாம் மொழியின் பெயரை பிள்ளைகளுக்கு வைக்கும் பழக்கம் உள்ளது. காரணம், தமிழ் என்பது மொழியை மட்டும் குறிப்பதில்லை, ஒரு மொழி பற்றினால் மட்டும் வைக்கும் பெயரும் இல்லை. காரணம், தமிழ் என்பது முருகனின் வடிவம். அவனுக்கு பல பெயர்கள் உண்டு. அப்படி உள்ள ஒரு பெயர்தான் தமிழ். அவன் தந்தை மதுரை தமிழ்ச்சங்கத்தில் கவிஞராக இருந்தவன். தமிழ் புலவர்களுக்கு சங்க பலகை தந்தவன். பின்னர் உக்கிரகுமாரன் என்ற பெயரில் மதுரையை ஆட்சி புரிந்த மன்னனாகவும் விளங்கிய முருகன் திருத்தணியில் அமர்ந்து தீராத வினைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்றான். திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனதுலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே.